விரைவில் தமிழ்நாடு முழுவதும் பெரும்பாலான மாவட்டங்களில் கனமழையினுடைய தீவிரம் அதிகரிக்கும். ஏற்கனவே பல நாட்களாக மழை சரிவர பெய்யாத பகுதிகள் ஒரு சில மாவட்டங்கள் காணப்பட்டிருந்தாலும் அந்த மாவட்டங்களும் சேர்த்து நமக்கு இந்த ஆகஸ்ட் முதல் வாரத்தில் பலத்த மழை தீவிரமடையும். தமிழ்நாடு முழுவதுமாக கடந்த சில நாட்களாக மறுபடியும் மழையினுடைய தீவிரம் குறைஞ்சி போயிருக்கு. நிறைய இடத்துல மழை பெய்கிறதே இல்லை. எல்லா இடத்துலையும் வானம் மேகமூட்டமும் வெயிலுமாக கடந்த சில நாட்களாக இருந்து வருகிறது நம்ம பார்க்கிறோம். மறுபடியும் அந்த கனமழை பொழிவுகள் அதிகமாக போகுது அப்படிங்கிறதுக்காக தான் மிக முக்கியமான தகவல் உங்களோட நம்ம பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். நண்பர்களே, நீங்க மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. துல்லியமான வானிலை அறிக்கையை ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொள்ளுங்க. ஏன்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு அடுத்த மாதத்துல ஆகஸ்ட் மாதத்துல எப்பெல்லாம் மழை இருக்குங்கிறத நீங்க தெரிஞ்சுக்க முடியும். அதனால தான் சொல்கிறோம், நீங்கள் எல்லாருமே மறக்காமல் லைக் பட்டனையும் கொஞ்சம் கிளிக் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு சில பேர் தான் லைக் பண்ணுறீங்க, ஒரு சில பேர் லைக் பண்ண மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்காக 24 மணி நேரமும் தொடர்ந்து வானிலைகள் நம்ம ஃபோர்காஸ்ட் பண்ணுறோம். அதாவது வானிலைகளை முன்னறிவிப்புகள் நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். உங்களுக்கு கிட்டத்தட்ட 1 மாதம் 2 மாதத்துக்கு முன்னாடியே எந்த அளவுக்கு மழைக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிற தகவலையும் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஆகவே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தமிழ்நாடு முழுவதும் பெரும்பாலான மாவட்டத்தில் வருகிற ஆகஸ்ட் மாதத்தில் கடுமையான கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமாக இருக்கும். டேட் நோட் பண்ணிக்கோங்க, மறக்காம தேதிகள் குறிச்சிக்கோங்க. ஏன்னா அதுக்கப்புறம் சொல்லலை அப்படிங்கிறத சொல்லிடாதீங்க. ஏன்னா ஆகஸ்ட் மாதத்துல நம்ம எல்லாருமே எதிர்பார்க்கிற மழை பொழிவை விட அதிகமாக தான் பெய்ய போகுது. ஆகவே எந்தெந்த மாவட்டத்தில் எந்தெந்த தேதிகள் அப்படிங்கிறத பார்க்கலாம். முதலாவது நம்ம தேதிகள் பார்த்துருவோம். ஆகஸ்ட் முதல் வாரம் அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் வீக் என்று சொல்லப்படக்கூடிய அந்த முதல் வாரத்தில் 2ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் 2ஆம் தேதியிலிருந்து 7ஆம் தேதி வரை இந்த நாள் தான் மிக மிக முக்கியமான நாளாக தமிழ்நாட்டில் பார்க்கப்படுது. 2ஆம் தேதியிலிருந்து 7ஆம் தேதி வரைக்கும் கனமழையினுடைய தீவிரம் மிக மிக அதிகமாக இருக்கும். ஆகஸ்ட் 1ஆம் தேதி வரை லேசான மற்றும் மிதமான மழை பகுதியாக பெய்தாலும் ஆகஸ்ட் 2 முதல் கனமழையினுடைய தீவிரம் மிக அதிகமாக பதிவாக ஆரம்பிக்கும். ரொம்ப நாள்லாம் கிடையாதுங்க. ஆகஸ்ட் 2 வர்றதுக்கு ரொம்ப ரொம்ப கிட்ட நெருங்கிட்டோம் பாருங்க. ஆகஸ்ட் 2 வர்றது ரொம்பவே கிட்ட நம்ம நெருங்கிட்டோம். சீக்கிரத்திலேயே மிக கனமழை தமிழ்நாடு முழுவதுமாக பெரும்பாலான பகுதிகளில் பதிவாக ஆரம்பிக்கும். மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் பெரும்பாலான இடங்களில் கனமழையானது தீவிரமடைய வாய்ப்பு இருக்கு. நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, தென்காசி மற்றும் கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களில் பெரும்பாலான பகுதிகளில் கனமழை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்க்க முடியும். குற்றாலம் போன்ற அருவிகளில் ஆகஸ்ட் முதல் வாரம் பக்கம்லாம் போயிடாதீங்க, வெள்ளப்பெருக்கு ரொம்ப அதிகமாக இருக்கு. அதே மாதிரி தேனி மாவட்டம், தென்காசி மாவட்டத்தில் அநேக நேரங்கள் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருந்தாலும் ஒரு குறுகிய நேரங்களில் பரவலாக மழை பதிவாகிட்டு நமக்கு ஓய்வு கொடுக்கும். ஏற்கனவே கடந்த 24 மணி நேரத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் மட்டும் பகுதியாக சில இடங்களில் பரவலாக மழை பதிவாகி இருக்கிறது. தொடர்ந்து இனி வரும் நாட்களிலும் இதே மழை தொடர்ந்து எதிர்பாருங்க. தேனி, தென்காசி மற்றும் கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் அவ்வப்போது பரவலாக மிதமான மற்றும் கனமழையாக விட்டு விட்டு நமக்கு பதிவாகி கொண்டே இருக்கும். ஏன்னா தென்மேற்கு பருவமழை காரணமாக தான் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் மழை வாய்ப்புகள் பற்றி நம்ம அதிகமாக பேசுகிறோம். குறிப்பாக நமக்கு இந்த மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டத்தில் நீலகிரி, கோயம்புத்தூர் மட்டுமல்லாமல் தேனி, தென்காசியிலும் பரவலாக மழை பொழிவும் அதிகரிக்கக்கூடும். அடுத்ததாக வட தமிழக உள் மற்றும் கடலோர மாவட்டங்கள் எந்த அளவுக்கு மழை பொழிவுகள் ரொம்ப தீவிரமாக இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆகஸ்ட் 2ஆம் தேதி முதல் பெரும்பாலான இடங்களில் கனமழை புரட்டி போடும். மாவட்டத்தின் பெயரை சொல்கிறோம், மறக்காம குறித்து கொள்ளுங்க. கனமுதல் மிக கனமழை 2ஆம் தேதி முதல் பெய்யக்கூடிய மாவட்டங்கள் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு. இந்த 4 மாவட்டங்கள் முதற்கொண்டு நல்ல ஒரு தீவிர மழை பொழிவு கிடைக்கும். அதே மாதிரி திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலையினுடைய கிழக்கு மற்றும் வடகிழக்கு பகுதிகளில் கனமுதல் மிக கனமழையானது தீவிரம் அடையும். அதனால சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களில் பெரும்பாலான பகுதிகளில் கனமழையும் ஓரிரு இடங்களில் மிக கனமழை கூட எதிர்பார்க்கலாம். அடுத்ததாக கனமழை மட்டும் பெய்யக்கூடிய பகுதிகள் கடலூர், விழுப்புரம், புதுச்சேரி, காரைக்கால், கள்ளக்குறிச்சி, அதுக்கப்புறம் சேலம், கரூர், நாமக்கல், திருப்பூர், ஈரோடு, கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரி உள்ளிட்ட மாவட்டங்களில் பரவலாக கனமழையினுடைய தீவிரம் இருக்கும். அதுவுமே ஆகஸ்ட் 2ஆம் தேதியிலிருந்து தான் உங்களுக்கு மழை வாய்ப்புகள் இந்த பகுதிகளில் எதிர்பார்க்கப்படுகிறது.
ஒரே நாள்லயே 20 சென்டிமீட்டர் 30 சென்டிமீட்டர்னு மழை பதிவாகாதுங்க. ஆகஸ்ட் 2லிருந்து 7 வரைக்கும் ஒவ்வொரு நாளும் குறைஞ்சது 6 சென்டிமீட்டர்லேருந்து 8 சென்டிமீட்டர் மழை வரைக்குமாவது பதிவாகும். நல்ல அந்த அளவுக்கு ஒரு தீவிரமான மழை பொழிவுகள் அதிகமாக இருக்குது. அதில் குறிப்பாக ஆகஸ்ட் 3, 4, 5ல் ரொம்பவே பருவமழை உக்கிரமாக இருக்கும். பெரும்பாலான மாவட்டத்தில் மிக கனமழை மற்றும் கனமழையினுடைய தீவிரம் அதிகமாக இந்த பகுதிகள் முழுவதுமாக எதிர்பார்க்க முடியும். அதனால் உள் மாவட்டங்கள் மற்றும் கடலோர மாவட்டத்தில் இருக்கிறவங்க தயவு செய்து உஷாராக இருந்துக்கோங்க. பெரும்பாலான பகுதிகளில் இந்த மழை பொழிவுகள் கொட்டி தீர்ப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. 2ஆம் தேதி முதலே, ஆகஸ்ட் 2ஆம் தேதி முதலே நமக்கு பெரும்பாலான பகுதிகளில் கனமழை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே தீவிரமாக பெய்ய ஆரம்பிச்சிடும். இப்போ நமக்கு மழை பெய்யாமல் கிடையாதுங்க. ஏன்னா ஆகஸ்ட் 1ஆம் தேதி வரைக்கும் லேசான மழை மிதமான மழை தமிழ்நாட்டில் தொடர்ந்து இருக்கும். அறிவிக்கிற தேதிகளிலிருந்து கன முதல் மிக கனமழையாக எதிர்பாருங்க. தென் மற்றும் டெல்டா மாவட்டங்கள் மயிலாடுதுறை, நாகை, தஞ்சை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி மற்றும் புதுக்கோட்டை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்கள் முழுவதுமாக வானம் ஓரளவு மேகமூட்டமும் ஆகஸ்ட் 3, 4 மற்றும் 5 தேதிகளில் கனமழையினுடைய தீவிரமும் அதிகரித்து காணப்படும். அதே மாதிரி தென் மாவட்ட பகுதிகள் மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி உள்ளிட்ட தென் மாவட்டத்தின் பெரும்பாலான பகுதிகளில் மிதமான மழை பொழிவு தொடர வாய்ப்பு இருக்குது. வரும் நாட்களில் மிதமான மழை தொடரும். இதில் கனமழைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா விருதுநகருடைய மேற்கு பகுதி, குறிப்பாக சிவகாசி பகுதிகள், அதுக்கப்புறம் ஸ்ரீவில்லிபுத்தூர், ராஜபாளையம், அருப்புக்கோட்டை, இங்கெல்லாம் நமக்கு வந்து பரவலாக கனமழை பொறுத்த வரைக்கும் படிப்படியாக வரும் நாட்களில் முன்னேறும். தூத்துக்குடியினுடைய எல்லா பகுதிகளுமே, தூத்துக்குடி முழுவதுமாகவே வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருந்தாலும் ஆகஸ்ட் முதல் வாரத்தில் குறிப்பாக 2ஆம் தேதிக்கு அப்புறம் மிதமானதிலிருந்து கனமழை பெய்ய ஆரம்பிக்கும். திருநெல்வேலி மாவட்டம் மேற்கு பகுதியில் ஆலங்குளம், அம்பாசமுத்திரம் உள்ளிட்ட இடங்களிலும் அவ்வப்போது விட்டு விட்டு பரவலாக கனமழை உண்டு. திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய நகர பகுதிகள், பாளையங்கோட்டை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், அதைத் தொடர்ந்து திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய தெற்கு பகுதிகளிலும் பரவலாக மழை பொழிவுகள் உறுதியாக எதிர்பார்க்க முடியும். ஆகவே திருநெல்வேலி மாவட்டத்திலும் ஆகஸ்ட் முதல் வாரத்தில் 4 முதல் 7 சென்டிமீட்டர் மழை வரைக்கும் எதிர்பார்க்கப்படுகிறது. கடைசியாக நம்ம பார்க்கலாம் தென்மேற்கு பருவமழை. தென்மேற்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் தீவிரம் காரணமாக கர்நாடகாவிலிருந்து 1 லட்சம் கனஅடிக்கு மேல் மேட்டூருக்கு நீர் திறப்பு அப்படிங்கிறது நம்ம எதிர்பார்க்க முடியும். தென்மேற்கு பருவமழை தீவிரம் காரணமாக கர்நாடகாவில் அணையிலிருந்து, குறிப்பாக கிருஷ்ணசாகர் மற்றும் கபினி அணையிலிருந்து 1 லட்சம் கனஅடிக்கு தண்ணீர் மேல் நீர் திறப்பாங்க. அப்படிங்கிறதுனால மேட்டூரிலிருந்து திறந்து விடக்கூடிய நீரின் அளவும் 1 லட்சம் கனஅடிக்கு மேலே இருக்கும். மேட்டூர்லேருந்து அவங்க தண்ணீர் திறந்து விட்டாங்க அப்படின்னா 1 லட்சம் கனஅடிக்கு மேலே தான் திறந்து விட போகிறாங்க. தயவு செய்து காவேரி கரையோர மக்கள் பாதுகாப்பான இடத்துக்கு போயிடுங்க, அங்கே யாரும் இருக்க வேண்டாம் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லிடுறோம். வெள்ள அபாய எச்சரிக்கை உண்டு. தமிழ்நாட்டில் கர்நாடகாவில் பெய்து வரக்கூடிய கனமழையினுடைய தீவிரம் காரணமாக தமிழ்நாட்டில் வெள்ள அபாய எச்சரிக்கை காத்திருக்கிறது. மிகுந்த கவனமாக இருந்துக்கோங்க. நண்பர்களே, நீங்கள் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் ஒவ்வொரு நாளும் வானிலை அறிவிப்புகளை நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும். ஷேர் பண்ணுங்கள், நண்பர்கள் உறவினர்கள் தெரியப்படுத்த எல்லாருக்குமே நீங்கள் ஷேர் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்.